ஏய் ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ உங்க எல்லாருமே மை சக்சஸ் வைப் சார்பாக உங்க எல்லாருமே இங்கே வெல்கம் பண்றேன். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒண்டர்ஃபுல் ஈவினிங். உங்களுடைய வேலை பளுவுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நீங்க வந்து கனெக்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தேடல் தான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களை கனெக்ட் பண்ணிருக்கு. ஸோ டெஃபினட்டா இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல நெக்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் நீங்க வந்து ஃபோக்கஸ்டா இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க மானிட்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க கேதர் பண்ணிட்டு போவீங்க. ஓகேங்களா? ஸோ அது டெஃபினட்டா நடக்கும். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ நல்ல ஒரு சைலண்ட் பிளேஸ் சூஸ் பண்ணி நல்ல நெட்வொர்க் இருக்கக்கூடிய இடமா வந்து நீங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஸோ இன்னும் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் ஃபுல்லா வந்து சேரும். ஓகே. ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம கம்ப்ளீட் ப்ரோக்ராம் உள்ள போயிடலாம். ஸோ உங்க எல்லாரையுமே மை சக்சஸ் வைக் சார்பா நான் உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்னு ஆரோக்கியம், இன்னொன்னு ஐஸ்வர்யம். ஸோ இது ரெண்டுமே வந்து கிடைச்ச பாடு இல்லாம தான் இன்னைக்கு எல்லாருமே சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறச்ச ஒரு நல்ல ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கறது மூலியமா அதே சமயம் ஒரு பொருளாதார ரீதியில ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தான் நம்ம இங்க ஸோ பார்க்க போறோம். ஸோ இந்த சிஸ்டத்தை கொடுக்குற ஒரு நிறுவனத்தோட நேம் தான் நம்மளோட மை சக்சஸ் வைப். ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னைக்கு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்தாலும் இதோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அசாம், மணிப்பூர், மேகாலயா, ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸ்டர்ன் நார்த் ஈஸ்ட் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி ஸோ பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கு. பட் அப்போ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு நிறைய நியூ ப்ராடக்ட்ஸோட நியூ டெக்னாலஜியோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். டெஃபினட்டா இன்னைக்கு நம்ம தான் இன்னைக்கு இந்த பிஸ்னஸை ஒரு பெரிய லெவல் சக்சஸை நம்ம நோக்கி நம்ம கொண்டு போக போறோம். ஸோ அப்போ இன்னைக்கு எதை வச்சு நம்ம கொண்டு போக போறோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கொடுக்கறது மூலியமா ஸோ நம்ம நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை நம்ம இங்க கிரியேட் பண்ண போறோம். அப்போ எப்படி நம்ம கொடுக்க போறோம் ஆரோக்கியம் அப்படின்னா ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சப்ளிமெண்ட்ஸ் மூலியமா தான். அப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா CLX, செல் லைஃப் எக்ஸ்டென்ட். இன்னைக்கு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வந்து இன்னைக்கு ஆளாளுக்கு ஒரு நேம்ல இங்க இருந்தாலும் நம்ம எல்லாரும் எங்க இருந்து உருவாகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தாய் கருவுல ஒரே ஒரு செல்லுல இருந்தா நம்ம எல்லாரும் உருவானோம். ஒரு செல்லு தான் 4 ஆச்சு, 400 ஆச்சு, 4 கோடி ஆச்சு. இன்னைக்கு பல கோடி செல்களா இன்னைக்கு நம்ம உருமாறி இருக்கோம் அப்படின்னு சொன்னா சோ நம்ம ஒரு உருவமா இங்க இருக்கோம் அப்படின்னா நம்ம உடல்கள் எல்லாமே செல்களால் கட்டமைக்கப்பட்டதுதான். அப்ப இன்னைக்கு அந்த செல்களுடைய ஆரோக்கியம் தான் சோ உங்களுடைய ஆரோக்கியம். இன்னைக்கு அந்த செல்கள் ஆரோக்கியமா இல்லை அப்படின்னா சோ நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியாது. அப்ப இன்னைக்கு அந்த செல்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு டோட்டலா எல்லாமே இன்னைக்கு நம்ம சமுதாயமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவா இருக்கட்டும், சுவாசிக்கக்கூடிய காற்றா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான பாதிப்பை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம செல்கள் பாதிக்கப்படுது. நம்ம செல்கள் பாதிக்கப்படுறதுனால நம்மளுடைய ஆர்கன் பாதிக்கப்படுது. ஆர்கன் பாதிக்கப்படுறதுனால பல பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அப்போ அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது எப்படி அப்படின்னா அதுக்குதான் நம்ம வந்து ஸோ CLX உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ இந்த CLX பத்தின ஒரு டீடைல்டு ஷார்ட் வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். வலி, சோர்வு, சோம்பல், மன அழுத்தம், கோபம் அல்லது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் எதில் இருந்தும் நிவாரணம் பெறுவது எப்படி என்று இன்று கண்டுபிடிப்போம். ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் நாளை உற்சாகத்துடன், மகிழ்ச்சியுடன், ஆர்வத்துடனும் தொடங்கினால் எப்படி இருக்கும் என்று. வாருங்கள், சிறந்த ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் அடைவதற்கான அறிவியல் முறைகளை கண்டுபிடிப்போம். நீங்கள் 20 வயதில் இருந்ததை நினைத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் மன அமைதியுடனும் இருந்தீர்கள் என்று. நீங்கள் இதை கவனிக்க ஆரம்பித்தீர்களா? உங்களுடைய 30 வயதுக்கு மேல் குறைவான உடல் செயல்பாடுகள், சோர்வு மற்றும் உடல் வலி உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த தொடங்கியது என்று. வாருங்கள், இதன் காரணங்களை நாம் கண்டுபிடிப்போம். உங்களுடைய ஸ்கூல் டெஸ்ட் நினைச்சு பாருங்க. நம்ம சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இதை படிச்சிருக்கோம். அதாவது மனித உடல் உயிரணுக்களால் ஆனது, செல்கள் அணுக்களால் ஆனது என்று நினைவிருக்கிறதா? செல்களில் உள்ள அனைத்து கூறுகளும், குறிப்பாக செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், DNA போன்றவை அணுகளால் ஆனவை என்பது நாம் அறிந்ததே. செல் அணுக்களை கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டாக செல் மெம்பரேன் கொழுப்பாலானது. கொழுப்பு கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களாலானது. இது அனைவரும் அறிந்த உண்மையே. அணுக்கருவிற்குள் உள்ள சக்திகளின் சமநிலை சீர்குலைந்தால் அணுக்கள் நிலையற்றதாக மாறும். இது பல வழிகளில் நிகழலாம். 1. நியூக்ளியஸில் அதிகமான புரோட்டான்கள் அல்லது நியூட்ரான்கள். 2வது அமைப்பு அல்லது ஆற்றல் மாற்றங்கள். 3வது எலக்ட்ரான் இடையூறு ஒரு அணுவை நிலையற்றதாக ஆக்குகிறது. நிலையற்ற அணுக்கள் ஃப்ரீ ரேடிக்கல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை மிகவும் ரியாக்டிவ் மற்றும் அது செல்லை சேதப்படுத்துகிறது.
நிலையற்ற அணுக்கள் H2O2 செல்லை சேதப்படுத்துகிறது. இந்த செல் டேமேஜஸ் நடக்கிறதுனால நம்முடைய ஆரோக்கியத்தில் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகுது. இந்த கட்டத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் நினைக்கும் முதல் கேள்வி என்னவென்றால், அவர்களின் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எவ்வாறு வெளியேற்றுவது என்றுதான். ஃப்ரீ ரேடிக்கல்களை அகற்ற ஒரு வழி இருக்கிறது. ஃப்ரீ ரேடிக்கல்கள் நீர் மற்றும் ஆக்சிஜனாக சிதைக்கப்படலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இந்த செயல்முறைக்கு உதவுகின்றன. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களை நீர் மற்றும் ஆக்சிஜனாக சிதைக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களுடன் தொடர்பு கொள்கின்றன மற்றும் நடுநிலையாக்குகின்றன. இதனால் அவை சேதத்தை ஏற்படுத்தாமல் தடுக்கின்றன. மிக முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஒரு சங்கிலி எதிர்வினையை உடைக்க உதவுகிறது. இல்லையெனில் அது செல்லில் உள்ள மற்ற மூலக்கூறுகளையும் உடலில் உள்ள மற்ற செல்களையும் பாதிக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல் சேதத்தை குறைக்கும் போது குறைந்த வலி மற்றும் உடல்நல பிரச்சனைகள் குறைகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பல உடல்நல பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கின்றன. நீரிழிவு நோயின் பக்க விளைவுகளை குறைக்கிறது. சோர்வு மற்றும் சோம்பலை குறைக்கிறது. வலியிலிருந்து நிவாரணம் பெற உதவுகிறது. சிறுநீர் தொற்றை குறைக்கிறது. சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தப்பை கற்களை கரைத்து சுத்தப்படுத்தும். புண்கள், அறுவை சிகிச்சை காயங்கள், பூச்சிக்கடி, தீக்காயங்கள் குணமாகும். மன அழுத்தத்திலிருந்து விரைவான நிவாரணம், நரம்பு வலியிலிருந்து நிவாரணம், தசைவலியிலிருந்து விரைவான நிவாரணம், புற்றுநோய் தொடர்பான பக்க விளைவுகளை குறைக்கிறது. முகக்கோடுகள் மற்றும் சுருக்கங்களை குறைக்கிறது. கண்களுக்கு கீழே உள்ள கருமையை குறைக்கிறது. முகத்தில் உள்ள டார்க் மார்க்ஸ் குறையும். முடி உதிர்வை குறைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்களின் அற்புதமான ஆரோக்கிய நன்மைகள் என்ன? நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு உதவுகிறது. இதய செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. உங்கள் நல்ல ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுங்கள். வலுவான எலும்புகளை மீண்டும் பெற உதவுகிறது. நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. உணவு செரிமானத்தை மேம்படுத்தவும் கழிவுகளை எளிதில் அகற்றவும் உதவுகிறது. தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது. நீங்கள் காலையில் அதிக புத்துணர்ச்சியை உணர முடியும். உங்கள் தோல் அமைப்பு மேம்படுத்தப்பட்டதை காணலாம். நீங்கள் ஒரு பளபளப்பான மற்றும் ஒளிரும் முகத்தை அனுபவிக்க முடியும். முடி வளர்ச்சி மேம்படும். வயதானவர்களுக்கு தசை வலிமையை மீட்டெடுக்க உதவுகிறது. நீங்கள் அதிக மகிழ்ச்சியை உணர முடியும். எல்லோரும் என்னிடம் கேட்கும் இரண்டாவது முக்கியமான கேள்வி என்னவென்றால், எனது பிஸியான நாட்களில் எனது தினசரி ஆன்டி ஆக்சிடென்ட்களை எவ்வாறு பெறுவது? பழங்கள் மற்றும் மூலிகைகளில் இருந்து ஆன்டி ஆக்சிடென்ட்களை கவனமாக பிரித்தெடுக்கும் புதிய ஆராய்ச்சி, அதிநவீன விஞ்ஞானத்தை அறிய நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். இதுவரை யாரும் பார்த்திராத ஒரு புரட்சிகரமான ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ளிமெண்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதன் பெயர் CLX. நீங்கள் மேலும் மேலும் CLX பற்றி ஆராயும் போது மோசமான உடல் நிலைகள் குறைந்து ஆரோக்கியத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்று உணர்வீர்கள். நீங்கள் CLX பயன்படுத்தும் போது உங்களுடைய கவனம், போக்கஸ், கான்சென்ட்ரேஷன் மற்றும் உங்களுடைய அலர்ட்னஸில் ஆச்சரியத்துக்குரிய முன்னேற்றத்தை உறுதியாக உங்களால் காண முடியும். முன்பு சொன்னது போல ஆன்டி ஆக்சிடென்ட்டின் அனைத்து பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். மேலும் உங்கள் நாளை தொடங்க மின்மயமாக்கப்பட்ட ஆற்றலின் உணர்வை நீங்கள் கவனிக்க தொடங்குவீர்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருமுறை கூறினார், எதிர்கால மருத்துவர் இனி மனித உடலை மருந்துகளால் சிகிச்சை செய்வதை விட நோய்களை தடுப்பதற்கும் குணப்படுத்துவதற்கும் நியூட்ரிஷனை பயன்படுத்துவார்கள் என்று. எடிசன் சொன்னது உண்மையாக மாறியது. இயற்கையான மூலப்பொருள்களில் இருந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த CLX தயாரிக்கப்படுகிறது. CLX பற்றிய அற்புதமான உண்மைகளை நீங்களே பாருங்கள். CLX இல் உள்ள முக்கியமான மூலப்பொருட்களை பார்ப்போம். sea buckthorn, melon fruit, green apple, grape, astaxanthin, clove, lycopene, bilberry, curcuma longa, elderberry and moringa. இந்த மூலப்பொருள்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளதால் ஆன்டி ஆக்சிடென்ட்களின் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் உடலிலும் மனதிலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பீர்கள். நீங்கள் CLX ஐ பயன்படுத்தும் போது CLX மிக விரைவாக உங்கள் வாயில் கரையும். பல ஆன்டி ஆக்சிடென்ட்களின் சுவையை நீங்கள் உணர்வீர்கள். CLX உள்ள உயர்தர மூலப்பொருள்கள் மற்ற தயாரிப்புகளை விட உங்கள் உடல் CLX ஐ வேகமாக புரிஞ்சிக்கொள்ளும். 1500 ரூபாய், 15 நாட்கள். நீங்களே பரிசோதித்து பாருங்கள். உயர்ந்த நிலையை அடையுங்கள். பிரகாசமான சுகமான உணர்வை பெறுங்கள். இது ஒரு இரவு உணவின் விலையை விட குறைவானது. ஒரு சிறிய முதலீடுதான், ஆனால் சிரமமில்லாத ஆரோக்கியத்தின் பெரிய எதிர்காலத்தை உங்களுக்கு வழங்கும். மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தயவு செய்து காத்திருக்க வேண்டாம். இந்த அற்புதமான உணர்வை தவறவிட்டு விடாதீர்கள். இந்த ஆரோக்கியமான மற்றும் சமநிலையான வாழ்க்கை முறை உங்களுக்கு தகுதியானது. இப்போதே ஆர்டர் செய்து உங்கள் ஆரோக்கிய பயணத்தை தொடருங்கள். இன்னைக்கு நம்ம CLX-ஓட ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம உடம்புக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைச்சா எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்கறது மூலமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க.
அப்ப நமக்கு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய உடம்புல நடந்துட்டு இருக்கக்கூடிய செல் டேமேஜை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்ப நமக்கு எடுக்கிறோம். அதை எடுக்கும்போது நம்ம செல்கள் ஆரோக்கியமா மாறுது. நம்ம செல்கள் ஆரோக்கியம் மாறுறதுனால ஸோ ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஹெல்த்தியா மாறுது. ஆர்கன்ஸ் ஹெல்த்தியா மாறும்போது நம்ம பல பிரச்சனைகள்ல இருந்து ஸோ வெளியே வரோம். இப்போ இன்னைக்கு மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு பெருசா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெல்னஸ் உள்ள வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப தயக்கமா இருக்கு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு. ஸோ அப்படி இருக்கிறச்ச அதை பிரேக் பண்றதுக்காக ஸோ நம்முடைய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 1500ல இன்னைக்கு யாரும் நினைச்சாலும் இந்த ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணக்கூடிய விலையில நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கு கம்பெனிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ஏன்னா எல்லாருமே நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் மக்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கொண்டு வரணுன்றது ஹை குவாலிட்டியில அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ கம்பெனிக்கு வந்து நன்றி தெரிவிச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா WX உமன் எக்ஸ்க்ளூசிவ். அது பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது தீர்வா இருக்கு. ஸோ கருமுட்டை வளர்ச்சி இல்லை, கர்ப்பப்பையில நீர் கட்டி, அதே போல irregular பீரியட்ஸ் இருக்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கின் டோன் சரியில்லை. ஸோ இது மாதிரி அவங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு சிங்கிள் பாயிண்ட் சொல்யூஷனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பாட்டில் 500 ml 100 ml வாட்டர்ல 8 ml நீங்க மார்னிங் வந்து சொல்லி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். உங்கள் தினசரி வாழ்க்கையில் அதிக ஆற்றலுடன் செயல்படுவதை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் தோல் இளமையாகவும் பிரகாசமாகவும் மாறுவதை, உங்கள் மனம் கூர்மையாகவும் நினைவாற்றல் அதிகரித்தும் இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதை கற்பனை செய்து பாருங்கள். அனைத்து வயது பெண்களுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்கும் புதிய தீர்வு விமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஹார்மோன்களை சமப்படுத்தி மாதவிடாய் காலத்தின் அசௌகரியங்களை குறைத்து இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. தோல் பளபளப்பை மேம்படுத்தி முகப்பருவை குறைத்து இளமையான தோற்றத்தை தக்க வைக்க உதவுகிறது. உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி அளித்து சோர்வை போக்கி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஆதரிக்கிறது. மனதை புத்துணர்ச்சியூட்டி நினைவாற்றலை அதிகரித்து தெளிவான சிந்தனையை ஊக்குவிக்கிறது. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஆதரிக்கிறது. ஏன் வைமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்? இயற்கையின் சக்தியை பயன்படுத்தி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. 5 ஃபிளேவர் பெர்ரி என்றழைக்கப்படும் சிசாண்ட்ரா சைனன்சிஸ் ஹார்மோன்களை சமப்படுத்தி பெண்களின் ஹார்மோன் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஷதாவரி இயற்கையின் அருள் பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை பாதுகாத்து இளமையையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. கர்குமின் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி மார்பக புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. நெல்லிக்காய் முடியை ஊட்டமளித்து முடி உதிரலை தடுத்து இயற்கையான முடி நிறத்தை நீண்ட காலம் பாதுகாக்கிறது. கறிவேப்பிலையின் இரும்புச்சத்து இரத்தத்தில் ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரித்து உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இயற்கையின் பெண்களுக்கான பரிசு அசோக மரப்பட்டை பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மாதவிடாய் சுழற்சியை சீராக்கி வலியற்ற காலத்தை உறுதி செய்கிறது. இயற்கையின் அற்புதமான மருத்துவ பொருளான ஆலோவேரா முகப்பருவால் பாதிக்கப்பட்ட தோலுக்கு இயற்கையான தீர்வாக செயல்பட்டு ஆரோக்கியமான பிரகாசமான தோற்றத்தை வழங்குகிறது. இயற்கையின் இனிப்பு கட்டுப்பாட்டாளன் ஜிம்னமா சில்வெஸ்டர் உங்கள் இனிப்பு ஆசையை கட்டுப்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை சமப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஆதரிக்கிறது. பச்சை காஃபி பீன்ஸ் உடலின் இயக்கத்தை அதிகரித்து கொழுப்பு எரிப்பு செயல்முறையை துரிதப்படுத்துகிறது. முருங்கை இலைகள் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. மேலும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வெப்ப அலைகள், இரவு நேர வியர்வை மற்றும் மனநிலை மாற்றங்களை குறைக்கிறது. இயற்கையின் அற்புதமான ஆன்டி ஆக்சிடென்ட் அஸ்டாக்சாந்தின் தோல் மற்றும் கண்களுக்கு இயற்கையான பாதுகாவலனாக செயல்பட்டு இளமையான தோற்றத்தையும் ஆரோக்கியமான பார்வையையும் வழங்குகிறது. இயற்கையின் அற்புதமான தோல் பராமரிப்பு பொருளான திராட்சை விதை எண்ணெய் உங்கள் தோலுக்கு புத்துணர்ச்சியை அளித்து இளமையான தோற்றத்தை வழங்கும். அதிர்ச்சியூட்டும் முடிவுகள் வெறும் 4 வாரங்களில் விமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பயனாளர்கள் இளமையான பிரகாசமான தோலை பெற்றனர்.
விமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் உங்கள் தோலின் இயற்கையான அழகை மீட்டெடுத்து நுண்ணிய கோடுகள் மற்றும் சுருக்கங்களை குறைக்க உதவும். அதிக ஆற்றல், சமநிலையான ஹார்மோன்கள், ஆரோக்கியமான எதிர்காலம் வேண்டுமா? விமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் உங்களுக்கு தரும். முடிவுகளை பாருங்கள் அல்லது உங்கள் பணத்தை திருப்பி பெறுங்கள். நிரூபிக்கப்பட்ட வெற்றி. ஆயிரக்கணக்கான திருப்தி அடைந்த வாடிக்கையாளர்களால் நம்பப்படுகிறது. ஆபத்து இல்லாத முயற்சி. 30 நாள் பணம் திருப்பி தர உத்தரவாதத்துடன். இப்போதே ஆர்டர் செய்து உங்கள் ஆரோக்கிய பயணத்தை தொடருங்கள். இன்னும் காத்திருக்காதீர்கள். உங்கள் ஆரோக்கியமான எதிர்காலத்தை இப்போதே உருவாக்கிக் கொள்ளுங்கள். இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். நம்ம பொண்ணுங்களுக்காக ஸ்பெஷலா, சேஃப் அண்ட் எஃபெக்டிவா இருக்கு. எல்லா வயசு பொண்ணுங்களுக்கும் பிடிச்சிருக்கு. சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க. காத்திருக்க வேண்டாம். மாதவிடாய் அசௌகரியங்களால் ஏற்படும் துன்பத்தை நிறுத்துங்கள். பெண்களுக்கான பிரத்யேகமான விமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் உடன் உங்கள் ஆரோக்கிய பயணத்தை இன்றே தொடங்குங்கள். இப்போது ஆர்டர் செய்யுங்கள். உங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரு எளிதான மற்றும் சிக்கனமான வழியை தேடுகிறீர்களா? விமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேட்டை முயற்சி செய்யுங்கள். இந்த 500 மில்லி பாட்டில் ஒரு முழு மாதத்திற்கான பயன்பாட்டை வழங்கும். வெறும் 8 மில்லி லிட்டரை 100 மில்லி லிட்டர் தண்ணீரில் கலந்து காலை மற்றும் மாலை உணவுக்கு பிறகு 2 முறை குடிக்கவும். மிஸ் பண்ணிடாதீங்க. விமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கே உங்களுக்கான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இலவச ஷிப்பிங்கும் இருக்கு. இப்போவே வாங்குங்க. ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் நம்ம தாராளமாக இந்த ப்ராடக்ட் ரெஃபர் பண்ணலாம். நல்ல ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஸோ நம்ம கம்பெனி மட்டும் இல்லை, ஸோ இந்த வேர்ல்டோடைய ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் ஸ்கோர்டோ ப்ளஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ல இன்னைக்கு மில்லியன்ஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து வெளியில வர முடியாம, ஸோ அதாவது நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எத்த தின்னா பித்தம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வழியில நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியாதா? ஸோ ஆயுர்வேதால என்ன சொல்றாங்க, ஹோமியோபதியில என்ன சொல்றாங்க, என்னென்னமோ சொல்லி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் மக்கள் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸை அவங்க ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு நேச்சுரல் வேல இன்னைக்கு கார்லிக்ல இருந்து இன்னைக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர்டோ ப்ளஸ். ஒரு பாக்ஸ்ல 60 கேப்சூல்ஸ் இருக்கும். காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கேப்சூல், நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கேப்சூல். ஸோ இதை நீங்க எடுத்துட்டு வரும்போது ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை ஸோ நீங்க பார்க்க முடியும். இது கிளினிக்கலி ப்ரூவன் அண்டு பேட்டன்டட் ப்ராடக்ட். ஸோ அப்போ இது நம்மளை தவிர இந்த ப்ராடக்ட் வேற யாருக்கிட்டையும் அவைலபிளா இருக்காது. ஸோ அப்போ இந்த இந்தியாவை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே ரூல் பண்ண போறக்கூடிய ப்ராடக்ட். இப்போ நம்ம நிறைய இன்டர்நேஷனல் மார்க்கெட் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ லான்ச்சிங்காக. ஸோ அப்போ இன்னைக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் வச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து ஒரு வேற லெவல் க்ரோத்தில் வந்து இப்போ டிராவல் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் ரெகுலராக எடுத்துட்டு வரும்போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிளினிக்கல் ஸ்டடியில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 80% பீப்புள் அலோபதி டேப்லெட்ல இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஃப் ஆயிருக்காங்க. அதுலேயும் ஒரு 50% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 4 to 5 monthsக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ரெமிஷன் ஆயிருக்காங்க. ஸோ ரெமிஷனுக்கும் கியூருக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கியூருங்கிறது அது நோய் அது கம்ப்ளீட்டா சரியாயிடும்னு சொல்லலாம். பட் ரெமிஷன் அப்படிங்கிறது இது லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடிய பிரச்சனை. அப்போ நீங்க உங்களை வந்து கம்ப்ளீட்டா நீங்க திரும்ப டேப்லெட்டாவோ இல்லை சப்ளிமெண்ட்ஸோ தேவையில்லாம உங்களை ரெமிஷன் 50% வரைக்கும் பண்ணுது. அதாவது உங்களுடைய மெட்டபாலிசம் எப்படி சப்போர்ட் பண்ணுதோ 50% பீப்புள் வந்து நீங்க ரெமிஷனுமே ஆயிருக்காங்கன்றதை கிளினிக்கல் ஸ்டடியில ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம சொல்ற ஒரே ஒரு விஷயம், வாட் எவர் இட் இஸ், நீங்க அலோபதி டேப்லெட்ல இருந்து வெளியில வந்து நேச்சுரல் வேல உங்களுடைய டயபெட்டிக்கை ஸோ மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ஹெல்த்தியான ஒரு டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்கோடா ப்ளஸ். ஸோ அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேப்சூல் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 kg கார்லிக் சாப்பிட்டதுக்கு ஈக்குவல். இன்னைக்கு 2 கிலோ நம்மளால உட்காந்து சாப்பிட முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம காலைல ஒரு கேப்சூல், நைட் ஒரு கேப்சூல், 4 kg ஒரு நாளைக்கு நம்மளால சாப்பிட முடியுமானா வாய்ப்பு இல்லை. பட் அதுல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பயோ மாலிகூல்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அதை என்ரிச் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேப்சூல் ஃபார்மேட்ல இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு 6 months பீரியட்ல நீங்க வந்து அலோபதி டேப்லெட்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும். அடுத்து கண்டினியூ பண்ணும்போது டயபெட்டிக் ரெமிஷன் ஆகிறதுக்கும் 50% சான்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தான் உங்களுடைய மெட்டபாலிசம் எப்படி சப்போர்ட் பண்ணுதோ அதை வச்சு நீங்க டயபெட்டிக் ரெமிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய அதுக்கு பத்தின ஸ்டடிஸ் இருக்கு. நீங்க உங்களை அழைச்சவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான கிளினிக்கல் ஸ்டடியில இருந்து
அதோட ப்ரெசன்டேஷன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எல்லாமே ஒரு தடவை ஸோ நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் எப்படி வந்து ரெவல்யூஷன் பண்ண போகுதுன்ட்டு அது நம்ம கையில இருக்கு. ஸோ டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய சக்சஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ ப்ராடக்ட் பார்ட் நமக்கு ஓவர். 3 ப்ராடக்ட் இப்போ நம்ம இது நம்ம பேசியிருக்கோம். இன்னும் அப்கமிங்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 ப்ராடக்ட் இருக்கு. இந்த மந்த்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகுது, நெக்ஸ்ட் மந்த்ல ஒரு 2 ப்ராடக்ட் லான்ச் ஆகுது. ஸோ அப்போ இது எல்லாமே யூனிக்கா தான் இருக்கும். ஸோ நம்ம கிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியை ஒரு சாக்லேட் ஃபார்மேட்ல கொண்டு வரும். ஒரு சாக்லேட் சாப்பிட்டா உங்களுடைய நியூட்ரிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிடும். இது எப்படி இருக்கும் பாருங்க. அதாவது குழந்தைங்களுக்கும் கொண்டு வரும், பெரியவங்களுக்கும் கொண்டு வரும். அப்போ கண்டிப்பா அது வந்து அதுவும் ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்டா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு 30 வயசை கிராஸ் பண்ணிட்டாலே நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால பல பிரச்சனையை வந்து இன்னைக்கு மக்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறச்ச அந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியை ஒரு சாக்லேட் ஃபார்மேட்ல நம்ம கொண்டு வர போறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்மளுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி வெல்னஸ் ப்ராடக்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மார்க்கெட்டிங் பிளான். இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய மார்க்கெட்டிங் பிளான்ஸ் இருக்கலாம். பட் நம்மளது லீகலி அண்ட் எத்திக்கலி, அதாவது இன்னைக்கு யாரும், அதாவது மக்களும் இதனால ஒரு பாதிப்படையக்கூடாது, அவங்களுக்கும் ஓவர் பிரைஸ் இருக்கக்கூடாது. அதே சமயம் இதை வந்து வியாபாரமா செய்யக்கூடிய மக்களும் வந்து ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது, அவங்களுக்கும் ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் இருக்கும். இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு டிசைன் பண்ண பிளான் தான் ஸோ மை சக்சஸ் உடைய மார்க்கெட்டிங் பிளான். ஸோ நம்ம டேரக்டா நம்ம பிளானுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த சிஎல்எக்ஸ். ஸோ சிஎல்எக்ஸ் வந்து நீங்க இதுக்குள்ள எதுல வேணாலும் என்ட்ரி வந்துக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். பட் நீங்க ஐடி ஆக்டிவேஷனுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கி உள்ள வந்துக்கலாம். ஸோ 2 பாக்ஸஸ் வாங்கும்போது உங்களுக்கு 3000 எம்ஆர்பி, ஸோ டிபிஎம் 3000, நோ டிஸ்கவுண்ட். ஸோ இதுல நீங்க என்டர் ஆகிக்கலாம். இல்லை 4 பாக்ஸஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்பி 6000, ஸோ டிபி வந்து 5400, 10% டிஸ்கவுண்ட். அப்படியே 8 பாக்ஸ் வாங்குறீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட். ஸோ 20 பாக்ஸ் வாங்குறீங்கன்னா 38% டிஸ்கவுண்ட். ஸோ 40 பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 45% டிஸ்கவுண்ட். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு ரீட்டைல் பேக் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45%, ஒரு 700 rupees உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ தாராளமா நீங்க மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ இன்னைக்கு மக்கள் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டை அவங்க கிட்ட ரீச் பண்ணிடலாம். ஒரு ப்ராடக்ட் அவங்க வாங்கி கன்சியூம் பண்ணாங்க, அதோட ரிசல்ட் பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சொன்னாலும் அவங்க ஸ்டாப் பண்ண போறதில்ல. அவங்க அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கிற இருக்கும். அது அவங்க அஃபோர்டபுள் பிரைஸ்ல இல்லை அப்படின்னா செகண்ட் சேல்ஸ் அவங்க வாங்குவாங்களான்னு அது ஒரு டவுட் இருக்கும். ஆனா அஃபோர்டபுள்ல இருக்கும்போது ஸோ அவங்க நம்மளோட ரிப்பீட் சேல்ஸ் அப்படிங்கிறது ரெகுலரா நடக்கும். அடுத்தது டபிள்யூஎக்ஸோட பிரைஸ், அதுவும் 0ல இருந்து ஸோ 50% வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ் இருக்கு. நீங்க எந்த ப்ராடக்ட் எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்முடைய ஸ்கோடா பிளஸ் உடைய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து 3600. நீங்க சிங்கிள் ப்ராடக்ட்ல என்ட்ரி ஆனீங்கன்னா 3600 தான். நீங்க 3 ப்ராடக்ட்ஸ்ல என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா அது 3 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட் தராங்க. அப்போ 9180. இதே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 ப்ராடக்ட்ஸ்ல நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30% டிஸ்கவுண்ட். ஸோ 25,200 உங்களுக்கு வந்து ஸோ கிடைக்குது. ஸோ இதுல எதை வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஏதாச்சும் நமக்கு என்ன தேவையோ என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான பர்ச்சேஸ் நம்ம பண்ணிட்டோம், நம்ம பிசினஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு அடுத்து நம்ம கிடைக்கக்கூடிய இன்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரெஃபரல் இன்கம். இப்போ நீங்க ஒரு நபரை ஸோ 10 BV அப்படின்னா நம்ம வந்து அந்த 3000ல சிஎல்எக்ஸ் பேஸ் பண்ணி தான், ஏன்னா நம்மளுடைய முதல் ப்ராடக்ட் வந்து சிஎல்எக்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளான் டிசைன் பண்ணியிருக்கோம். அப்போ 3000ல உள்ள வரும்போது 10 BV. அப்போ அந்த 10 BVக்கு உங்களுக்கு ரெஃபரல் இன்கமா வந்து பாத்தீங்கன்னா 160 கிடைக்கும். ஸோ நீங்க ஏ ஒருத்தரை கொண்டு வரீங்க, ஒரு 160 வருது. அகைன் பி ஒருத்தரை கொண்டு வரீங்க, அகைன் உங்களுக்கு 160 வருது. ஸோ அப்போ அதே நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 10 BVல நீங்க ஒருத்தரை ரெஃபர் பண்ணும்போது 160, 50 BVல பண்ணும்போது 800, 100 BV வரும்போது 1600. ஸோ நோ மந்த்லி ரீபர்ச்சஸ் ரெக்வயர்ட். ஸோ லைஃப் டைம் இன்கம் நீங்க எடுக்கலாம் வித்தவுட் ரீபர்ச்சஸ் இந்த ரெஃபரல் இன்கம். அதே போல இந்த ரெஃபரல் இன்கம் ஒன் டைம் தானே அப்படின்னா கிடையாது. அந்த பர்டிகுலர் மெம்பர் திரும்ப திரும்ப எத்தனை முறை ப்ராடக்ட் வேணும்னு பர்ச்சேஸ் பண்ணாலும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆர்டருக்கும் உங்களுக்கு இந்த சேம் ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். அது ரீபர்ச்சஸா இருக்கட்டும், அது நியூ ஜாயினிங்கா இருக்கட்டும், எத்தனை முறை அவங்க நியூவா என்ட்ரி பண்ணாலும் உங்களுக்கான இன்கம் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைச்சிட்டே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் இன்கம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் இவி மேட்சிங் இன்கம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு டீம் நீங்க பில்ட் ஆனா உங்களுக்கு நல்லா இருக்குமா, இல்ல டீம் தானா பில்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்குமா? ஸோ டெஃபினட்டா நம்ம பிசினஸை பில்ட் பண்ணும்போது அந்த டீம் வந்து தானா பில்ட் ஆச்சுன்னா நமக்கு ஹாப்பியா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த தானா பில்ட் ஆகிறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த பர்சனல் இவி மேட்சிங் இன்கம். பர்சனல் இவி மேட்சிங் இன்கம்னா என்னன்னா, நீங்க
பர்சனலா ஸ்பான்சர் பண்றாங்கல்ல, அந்த டீம்ல இருந்து வரக்கூடிய இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இவி மேட்சிங் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க லெஃப்ட்ல ஒரு நபரை நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க, அங்க ஒரு 10 பிவி வருது. ஸோ ரைட்ல ஒரு நபரை நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க, அங்க ஒரு 10 பிவி வருது. இப்போ 2 பேரையுமே நீங்க ஸ்பான்சர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதுதான் இவி மேட்சிங். அப்போ இந்த இவி மேட்சிங் நடந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, பைனரி இல்லாம உங்களுக்கு பர்சனல் இவி மேட்சிங் ருபீஸ் 120 ருபீஸ் உங்களுக்கு வந்து எக்ஸஸா கிடைக்கும். இந்த 120 ருபீஸ் உங்களுக்கு எத்தனை தடவை கிடைக்கும் அப்படின்னா, ஒன் டைம் கிடைக்குமானா இல்ல 4 வீக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் 4 வீக்ஸ் உங்களுக்கு நியூ பிசினஸ் வந்தாலும் வரலனாலும் உங்களுடைய இன்கம் கன்ஃபார்ம். ஸோ அப்போ 120 ருபீஸ் இன்டூ 4 வீக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 480 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமாக உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது பிவி பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 பிவி இப்போ இவி மேட்சிங் நடக்கும்போது 120 இன்டூ 4 வீக்ஸ் 480. ஸோ 60 பிவி நடக்கும்போது 720 இன்டூ 4 வீக்ஸ் 2880. அதே மாதிரி 100 பிவி பார்க்கும்போது 1200 இன்டூ 4 வீக்ஸ் 4800 ருபீஸ். அப்போ ஒவ்வொரு பிவி மேட்சிங் நடக்கும்போதும் இவி மேட்சிங் நடக்கும்போதும் உங்களுக்கு வந்து ஒரு வாரம் இன்கம் இல்லைங்க, 4 வாரம். நீங்க அடுத்த 4 வாரம் நியூ பிசினஸ் உள்ள வருதோ இல்லையோ உங்களோட இன்கம் கன்ஃபார்மா ஸோ மை சக்சஸ் இருந்து வீக்லி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து செகண்ட் இன்கம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி இன்கம் பொட்டன்ஷியல். ஸோ நம்ம ரெகுலரான ஒரு இது வந்து நார்மல் பிளான் இல்லைங்க, ஹைபிரிட் பைனரி. ஸோ அப்போ நமக்கு இதுல இருக்கக்கூடிய இன்கம் பொட்டான்ஷியலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏ நீங்க 10 பிவி வால்யூம் வருது, ஸோ பி 10 பிவில வால்யூம் வருது. அப்போ வரும்போது உங்களுக்கு 10 பிவில வந்து பார்த்தீங்கன்னா பைனரி 150 கிடைக்குது. ஸோ 50 பிவி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 750 கிடைக்குது. ஸோ அப்போ இதுதான் கிடைக்குதான்னா இல்லை, உங்களுக்கு 150ல இருந்து 375 வரைக்கும் ஒரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைனரி கிடைக்குது பேஸ்ட் ஆன் த உங்களுடைய வால்யூம். ஸோ இப்போ அதுதான் இங்கே ஸ்டேஜ் வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க 20 பிவி கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ 40 பிவி வரும்போது செகண்ட் ஸ்டேஜ், 200 பிவி வரும்போது தேர்ட் ஸ்டேஜ், ஒரு 300 பிவி வரும்போது ஃபோர்த் ஸ்டேஜ், அந்த மாதிரி. ஸோ 400 பிவி வரும்போது ஃபிஃப்த் ஸ்டேஜ் அப்படின்னு உங்களுக்கு ஸ்டேஜ் வைஸ் 17 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ் பேஸ் உங்களுக்கு பைனரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்க நீங்க பார்க்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க. ஸோ ஃபிஃப்த் ஸ்டேஜ் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அதாவது 400 பிவில வால்யூம் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 165 உங்களுக்கு பேர் மேட்ச் கிடைக்குது. அதே நீங்க 6th ஸ்டேஜ்ல இருக்கீங்க 180, அதே 10th ஸ்டேஜ்ல இருக்கீங்க 240, அதே 16th ஸ்டேஜ்ல இருக்கீங்க 330, இல்ல 17th ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா 375 ருபீஸ். அப்போ 150ல ஸ்டார்ட் பண்ணி 375 ருபீஸ் ஒரு 10 பிபி பேர் மேட்சுக்கு உங்களுக்கு கிடைக்கும் பேஸ்ட் ஆன் உங்களுடைய வால்யூம். அப்போ இங்க நீங்க எந்த அளவுக்கு நீங்க இங்க டீமை பில்ட் பண்றீங்களோ, டீம் பில்ட் ஆக உங்களுடைய இன்கம் பொட்டன்ஷியல்ன்றது ஸோ எக்ஸ்பான்ஷன் லெவல்ல போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இங்க பாருங்க, உங்களுக்கு பைனரி ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ 150 இருந்து 375 வந்து உங்களுக்கு ஒரு பைனரி கிடைக்கும். ஸோ வீக்லி கேப்பிங் எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா, வீக்லி 1 crore வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய பிசினஸ் பிளான்ல அப்ப யோசிச்சு பாருங்க, 1 crore வீக்லி அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 4 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸோ இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே போல உங்களுக்கு பைனரியில மேட்ச் ஆகாத பிவிஸ உங்களுக்கு அன்லிமிட்டடா கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க, நோ ஃபிளஷ் அவுட். அப்போ உங்களுடைய பிவி உங்களுடைய உழைப்பு எங்கேயாச்சும் வீணாகுதான்னா ஸோ எங்கேயுமே கிடையாது, போத் த சைடு உங்களுக்கு ஸோ கேரி ஃபார்வர்ட்ல தான் இருக்கும், நோ ஃபிளஷ் அவுட். அதே போல ரீபர்ச்சஸ், இப்போ இந்த பைனரி இன்கமுக்கு ரீபர்ச்சஸ் மஸ்டா அப்படின்னா அப் டு 5000 வீக்லி நீங்க இன்கம் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரீபர்ச்சஸ் ரெக்வயர்மெண்ட் இல்லை. பட் உங்களுடைய இன்கம் 5001 ரூபாய் அப்படின்னு மாறும்போது அந்த மந்த் நீங்க மேபி ஒரு சிஎல்எக்ஸ் வாங்கலாம், 2 சிஎல்எக்ஸ் வாங்கி நீங்க 10 பிவில வரலாம், இல்லைன்னா டபிள்யூஎக்ஸ் வாங்கி நீங்க ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 5000க்குள்ள இன்கம் வாங்குறவங்களுக்கு ஐடியா ஆக்டிவேஷன் தேவையில்லை. 5000 அபோவ் போகும்போது நம்ம 10 பிவில ஐடியா ஆக்டிவா வச்சுக்கணும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய அடுத்த இன்கம் போது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டபுள் யுவர் இம்பாக்ட். ஸோ பவர் ஆஃப் இவி அண்ட் பிவி. அதாவது நீங்க செய்யக்கூடிய வேலை ஒண்ணுதான், நீங்க உங்களுடைய இன்கம்காக நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அந்த இன்கம் சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் இன்னும் அடிஷனலா கிடைக்கும். சிம்பிள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நேரடியா ஒரு 4 டீம் பில்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க 4 டீமை ஸ்பான்சர் பண்ணி அந்த 4 டீமை நீங்க பில்ட் பண்ணுங்க. ஸோ அந்த 4 டீம் மூலியமா நீங்க வந்து அந்த வீக்ல 500 பிவி நீங்க வால்யூம் கம்பெனிக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 7000 பைனரி இன்கம் வந்திருக்கும். அது இல்லாம நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் 500 பிவி வைக்கிறீங்க அகைன். ஸோ செகண்ட் கன்சிக்யூட்டிவ் வீக் 2 கன்சிக்யூட்டிவ் வீக், செகண்ட் வீக் நீங்க 500 பிவி வைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் வச்ச நீங்க 500 பிவிக்கும் 5000 கேஷ் ரிவார்ட், செகண்ட் வீக் நீங்க வச்ச 500 பிவிக்கும் ஸோ உங்களுக்கு 5000 கேஷ் ரிவார்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். எக்ஸஸ் மணி ஒர்க் என்னவோ சேம் தான், ஆனா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒரு 5000 கம்பெனில இருந்து கிடைக்கும்.
ஸோ அடுத்த வீக்ல இருந்து தேர்ட் வீக்ல இருந்து நீங்க எவ்ரி வீக் வந்து பாத்தீங்கன்னா 500 வைக்க வைக்க உங்களுக்கு 5000 ஸோ கேஷ் ரிவார்டு வந்துகிட்டே இருக்கும். இது 5000 முடிஞ்சிடுமானா இல்ல, நீங்க 1000 பிவி மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ருபீஸ் கேஷ் ரிவார்டு கிடைக்கும். அப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த வால்யூம், நீங்க என்ன வால்யூம் கொடுக்க போறீங்க, 500 மெயின்டைன் பண்ண போறீங்களா இல்ல 1000 மெயின்டைன் பண்ண போறீங்களான்றது ஸோ உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ அப்போ நீங்க எதை மெயின்டைன் பண்றீங்களோ அதுக்கேற்ற இன்கம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கேஷ் ரிவார்டை வந்து நீங்க ரிசீவ் பண்ணலாம். வீக் ஆன் வீக் யோசிச்சு பாருங்க, 1000 பிவி மெயின்டைன் பண்ணீங்கன்னா மாசம் 40,000 ரூபாய் நீங்க எடுக்கக்கூடிய இன்கம் இல்லாம எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டபுள் பைனரி இன்கம். ஓகே ஃபைன். அடுத்து நம்மளுடைய இன்கம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மெயின்டெனன்ஸ் போனஸ். ஸோ அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிசினஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நமக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம கார்ல போகலாம், அதுக்கான எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஒரு ஹோட்டல்ல ஸ்பெண்ட் பண்ணலாம், இதுக்கான எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க லைஃப் ஸ்டைல் போனஸ் மூலியமா நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன சொல்றாங்க, என்ன கிரைட்டீரியா? ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்க ஒரு 5 டீமை வந்து பில்ட் பண்ணுங்க. ஸோ 5 டீம் மூலியமா ஈச் டீம் 300 வால்யூம் பாயிண்ட் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 1500 வால்யூம் பாயிண்ட் நீங்க எப்போ வருதோ இமீடியட்டா உங்களுக்கு 25,000 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ கேஷ் ரிவார்டா உங்களுக்கு கிடைச்சிடும். இதுக்கு 6 வீக்ஸ் டைம் தராங்க. நீங்க ஜாயின் பண்ண டேட்ல இருந்துல நீங்க இந்த வால்யூம் பாயிண்ட் எப்போ நீங்க அச்சீவ் பண்றீங்களோ அதுல இருந்து 6 வீக்ஸ். ஸோ பேக்ல இருந்து நீங்க 6 வீக்ஸ் கால்குலேஷன் வச்சுக்கலாம். அதே சமயம் இது ஒன் டைம் தராங்களா அப்படின்னா கிடையாது, ரிப்பீட் மோடு. நீங்க எத்தனை முறை 1500 வால்யூம் பாயிண்ட் நீங்க வச்சாலும் அத்தனை முறையும் உங்களுக்கு 25,000 ஸோ கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்க டெய்லி உங்களால வைக்க முடிஞ்சாலும் டெய்லி எடுத்துக்கலாம், வீக்லி வைக்க முடிஞ்சா வீக்லி எடுக்கலாம், இல்ல 6 வீக்ஸ்க்குள்ள நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 6 வீக்ஸ்க்குள்ள நீங்க 25,000 கேஷ் ரிவார்டை எடுத்துக்கலாம். இது ரிப்பீட் மோடு. திரும்ப திரும்ப இந்த இன்கம் உங்களால எடுக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வின்னிங் ஸ்டார். ஸோ நீங்க அங்க எப்படி 25,000 கேஷ் ரிவார்டு எடுத்தீங்களோ அதே போல இங்க 50,000 கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை, அங்க 1500 வால்யூம் பாயிண்ட், இங்க 4500 வால்யூம் பாயிண்ட். 12 வீக்ஸ் டைம் இருக்கு. ஆனா நீங்க அங்க எடுக்கிறதுக்கு வச்ச 1500 வால்யூம் பாயிண்ட்டும் இதுக்கும் அக்குமுலேஷன் ஆகும். அப்போ நீங்க அது தனி வால்யூம் பாயிண்டா மெயின்டைன் பண்ணணும், இது அதெல்லாம் இல்ல. ஓவரால் நீங்க அடுத்த 12 வீக்ஸ்க்குள்ள இந்த 4500 வால்யூம் பாயிண்ட் நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு ஸோ 50,000 கேஷ் ரிவார்டு கிடைக்கும். ஸோ அதே போல உங்களுக்கு அல்டிமேட் ஸ்டார் 1 லேக் கிடைக்கும், மெகா ஸ்டார் 2 லேக் கிடைக்கும், சூப்பர் ஸ்டார் ஸோ 5 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மெயின்டெனன்ஸ் மட்டுமே உங்களுக்கு ஸோ உங்களோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லக்ஸரி கார் போனஸ். ஸோ அப்போ நமக்கு இன்னைக்கு நம்ம ஒரு பிசினஸ் பெருசா பில்ட் பண்ண போறோம் அப்படின்னும் போது இன்னைக்கு ஒரு சரியான ஒரு கார் இருக்கும்போது இன்னும் நல்லா நம்ம பிசினஸ் பில்ட் பண்ணலாம் நம்ம நினைக்கலாம். ஸோ அதுக்கு கம்பெனி நமக்கு ஸோ லக்ஸரி கார் போனஸ் நம்ம கொடுக்குறாங்க. இது கிரைட்டீரியா என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்க ஒரு 6 டீம்ஸ் நீங்க பில்ட் பண்றீங்க. அந்த 6 டீம்ஸ் நீங்க பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு 60,000 வால்யூம் பாயிண்ட் வந்து நீங்க ஜென்ரேட் பண்றதுக்கு 6 மந்த்ஸ் டைம் தராங்க. இதுவும் லாஸ்ட் 6 மந்த்ஸ் தான். நீங்க அதை வால்யூம் பாயிண்ட் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு 25 லேக்ஸ் ஒர்த் உள்ள லக்ஸரி கார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பட் இது ஒன் டைம் தான், மற்றதெல்லாம் ரிப்பீட் மோடு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம். ஸோ நீங்க ஒன் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் போனஸை நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். ஃபைன். அடுத்தது இயர்லி அச்சீவ்மெண்ட் போனஸ். ஸோ இதுவும் ரிப்பீட் மோடுங்க. நீங்க வருஷம் 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 இந்த இன்கம் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ வருஷம் வருஷம் எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ வருஷம் வருஷம் 1 crore வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயர்லி அச்சீவ்மெண்ட் போனஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. அதுல 50 லேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷாவே உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். பேலன்ஸ் 50 லேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிசினஸ் பில்டிங் ஃபண்டா அலாட் ஆகும். அப்போ நீங்க இந்த பிசினஸ் பில்டிங் ஃபண்டுக்கு ஸோ நீங்க என்னெல்லாம் பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த பில்ஸை சப்மிட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிளைம் பண்ணிக்கலாம். அது ஹோட்டல் பில்ஸ் அண்ட் பெட்ரோல், ஸோ காஃபி டீ செலவு, நீங்க என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருவேளை ஆஃபீஸ் ரன் பண்றீங்க, தனியாக ஆஃபீஸ் பண்றீங்கன்னா ஆஃபீஸ் ரெண்ட், ஸோ இது போல நீங்க என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்றீங்களோ ஸோ அந்த எக்ஸ்பென்ஸுக்கான பில்ஸை சப்மிட் பண்ணி நீங்க 50 லேக்ஸ் பண்ணி அப்போ யோசிச்சு பாருங்க, உங்களோட பிசினஸை எவ்ரி இயர் பில்ட் பண்றதுக்கு ஒரு 50 லேக்ஸ் ஃபண்ட் கம்பெனி கொடுத்துச்சுன்னா அப்ப நீங்க எவ்வளவு ஹாப்பியா நீங்க பிசினஸ் பில்ட் பண்ணலாம். அப்போ உங்க டீமுக்கு நீங்க எவ்வளவு ஃப்ரீடம் உங்களால கொடுக்க முடியும். நீங்க உங்க டீமை கூப்பிட்டு நீங்க சொல்லலாம், உங்களை நீங்க இந்த வால்யூம் பாயிண்ட் மெயின்டைன் பண்ணுங்க, இந்த வால்யூம் பாயிண்ட் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் 50 லேக்ஸ் நான் வந்து பிசினஸ் டெவலப் பண்றது ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்றத உங்களால என்ன பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடண்டா சொல்ல முடியும். எவ்ரி இயர் கிடைக்கும். இது ஜஸ்ட் ஒன் டைம் இன்கம் இல்லைங்க. ஸோ எவ்ரி இயர் இந்த இன்கம் ஸோ நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பிளான் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கனால நீங்க சிஸ்டமேட்டிக்கா பிசினஸ் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய சக்சஸை ஸோ நீங்க கிரியேட் பண்ண முடியும். இன்னும் இந்த பிளான்ல நிறைய இன்கம் இருக்கு. பட் இருந்தாலும் அது எல்லா இன்கமையும் நம்ம இன்னைக்கே சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது ஏத்துக்க முடியாது. ஸோ இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இன்கம் இருக்கும் மோர் தென் எனஃப். இதுக்கப்புறம் நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேர்ந்தெடுத்து நீங்க உள்ள வந்து இதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங்ஸ் நீங்க எடுத்துக்கும் போது
இதுல இன்னும் 100 கோடி ரூபாய் வரைக்கும் இன்கம் எடுக்கிறதுக்கான பொட்டான்சியல் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் பிளான். ஸோ அப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஸோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மக்களுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல நம்ம ப்ராடக்டை கொண்டு போறோம். அதே சமயம் ரிசல்ட்ஸ் வைஸ் ஸோ நல்ல ரிசல்ட்ஸை நம்ம கொடுக்குறோம். அப்படி இருக்கிறச்ச இன்னைக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பிளானோட நம்ம டிராவல் பண்ணும்போது டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய சக்சஸை ஸோ நம்ம கிரியேட் பண்ணுவோம். யோசிக்காம ஸ்டார்ட் பண்ணுங்க, பிலீவ் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. டெஃபினட்டா யூ வில் பி இன் மை சக்சஸ் வைப். ஸோ அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. ஸோ டெஃபினட்டா இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே ஸோ இமீடியட்டா சைன் அப் பண்ணி ஸோ இந்த பிஸ்னஸை ஒரு பெரிய லெவல் சக்ஸஸை கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதோட இந்த செஷனை எண்ட் பண்ணி ஸோ எவ்ரி வீக் எவ்ரி சண்டே இந்த ப்ரோக்ராம் ஈவினிங் 7:30 நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நீங்க இந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணும்போது அவங்களுக்கும் இதே விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஸோ டெஃபினட்டா இந்த பிஸ்னஸை பெரிய லெவல்ல ஸோ கொண்டு போவாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் லீடர்ஸ். ஸோ கண்டிப்பா இமீடியட்டா எல்லாரும் உள்ள வருவீங்க நம்புறேன். ஆல் தி பெஸ்ட். கீப் ராக்கிங்.